ஹலோ காய்ஸ், நம்ம வந்து 3 ஸ்டேட் ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம். சிக்மங்களூரில் இருக்கும், கேரளாவில் வயநாட்டில் இருக்கும், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பார்க்கும். I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on. I've made mistakes, but mistakes make you strong. Let's break it down for a minute. I want the crown, I'm gon' get it. You hear me loud, man, I'm winning. Yeah, Charlie Sheen will be grinning. These ladies know that I'm sinning, and this is just the beginning. I'm closing in the night inning. There ain't no point in resisting. Living life like a dream, live it right, that's the thing. Every night got a team, I've been tied to the scene. Out on stage, hear them scream. Okay, it's a dream, and I pray as a team. One day it'll be me. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கிரஷால்ட். சேனலுக்கு வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். புதுசாக யாராவது வந்து சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் தான் வந்து பிரவீன் கிரஷால்ட். நான் வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் நான் வந்து நிறையா போடுவேன். ஸோ காய்ஸ், புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ். வீடியோக்குள்ளே போவோம். ஆஹா, இந்த சன்ரைஸோடு நம்ம இயர்லி மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே நம்ம மறந்துட்டு அப்படியே புதுசாக நியூ லைஃப், நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் கைஸ். ஆனால் போய் சேர்ற இடம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஆயிரும். அது வேறு கதை. இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் நூடுல்ஸ் ஆக போகிறோம் பார்த்திங்கன்னா வயநாடு தான். ஸோ பாருங்கள் கைஸ். கைஸ், நம்ம வந்து சிக்மங்களூர் டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். சிக்மங்களூரில் வந்து எங்கே போனாலுமே காஃபி தான் வந்து ஃபேமஸ். அங்கே ஏதோ ஒரு ஷாப் சொன்னாங்க, அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் ஸ்டேட் ஹைவேல வந்து போயிட்டுருக்கும்போது சைடில் வந்து எங்களுக்கு லேக் மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் வந்து சும்மா பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். ஒருத்தர் அவரே வந்து காரில் நிறுத்தி ரூட் வந்து அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அது டேம்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இந்த இடம் தான் போல, போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. ஸோ கைஸ், சொன்ன மாதிரி இது ஒரு டேம், ஹேமாவதி ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம் கைஸ். ஸோ கைஸ், இது ஒரு ஸ்டேட் ஹைவேவாக இருந்தாலுமே 2 லேனாக இருந்தாலும் ஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே டோல் இருக்கிறனால ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ், இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இடம் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனச்சோக்கர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் ரிசர்வ் ஏரியா, அப்புறம் கேரளா பார்த்திங்கன்னா தொல்பேட்டி ரிசர்வ் ஏரியாலாம் வரும். இதில் மட்டும் தான் வந்து சஃபாரிலாம் வந்து கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 7 to 10 3 ஹவர்ஸ்ன்ற மாதிரி, ஈவினிங்கில் வந்து 3 to 5 அதுமாதிரி ஷோ இருக்கும். அந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஸ்லாட் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நிறையா போகிறேன் கைஸ். மைசூர் டு வயநாடு வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா குண்டல்பேட்டு வந்து முத்தங்கால் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணி பாருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரில்லிங்கான ரூட் அது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே குண்டல்பேட்டிலேருந்து வரும்போது இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் கேரளாக்குள்ளே வரும்போது முத்தங்கால் ஃபாரஸ்ட் பார்த்துருவீங்க. அந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுமலைக்காடு, இங்கே வந்தீங்கன்னா பந்திப்பூர், இந்த பக்கம் வந்து கேரளா வந்து முத்தங்கால் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் கைஸ். நிறையா வந்து புலி அப்புறம் யானைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிட்டே வந்தாச்சு கைஸ். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போலீஸ் இருக்கார் பார்த்திங்களா. ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து தான் வந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல்பேட்டி. இந்த இடத்துக்கு வரதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சிங்கிள் ரோடு தான் ஃபுல்லாகவே, அதனால் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். ஃபாரஸ்ட் ரோடு இல்லை, ஸோ அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்பேட்டி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்பேட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த சஃபாரி கூப்பிட்டு போவாங்க கைஸ். அந்த சஃபாரி பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே வந்து ட்ரை பண்ணல. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்காக சஃபாரி போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். இந்த இடம் தான் அந்த ஜீப்லாம் நிற்கிது பாருங்கள். ஸோ அதெல்லாம் டைமிங்னா இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே நான் போடுறேன் கைஸ். கைஸ், நம்ம வந்து வயநாடு வந்தாச்சு. சன்செட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள். அந்த ரேஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். ஸோ நம்ம இங்கேயே எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு
நாளைக்கு பிளானே இல்லாமல் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு அடுத்த கிளம்பிட்டு கைஸ். இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம் கைஸ், ஐகான் ரெசிடென்சி. குட் மார்னிங் கைஸ், நம்ம வந்து வயநாட்டில் இருக்கோம். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு லீவ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கல. அதனால் நாங்கள் பிளான் பண்ணபடி எதுவும் இல்லாமல் இன்றைக்கே ஊட்டி போகிற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ நம்ம இருக்கிற டைமில் வந்து வயநாட்டில் சுற்றி பார்த்துட்டு மதியமாக கிளம்புவோம் கைஸ். இப்போ ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம், வாங்க பார்ப்போம். அது எங்கன்றதும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'ma keep myself on track. இந்த வியூ பாயிண்ட் பேர் தான் வந்து லக்கிடி வியூ பாயிண்ட். ஸோ கேட்வே ஆஃப் வயநாடு இன்னொரு நேமும் இருக்குது. சன்செட்டும் சன்ரைஸும் பார்க்குறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் இது. நாங்கள் வந்த டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மற்ற டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் டைம் வந்தீங்கன்னா நல்ல ஃபாகாக இருக்கும், வியூ தெரியாது கைஸ். நம்ம அடுத்து எங்கே வந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூக்கோட் லேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபேமஸ் தான் அந்த வயநாட்டில். வயநாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்பேட்டான்ற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம், பார்க்கிங் விட்டுட்டு பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது, அப்படியே போட்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம். 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 300 ரூபான்ற சொன்னாங்க. ஸோ போவோம் கைஸ். உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹேய், நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஏய், ஸ்மூத்தா போதுங்க. இந்த பாருங்க போயிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ் இந்த ஒரு போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் ஒரு போட்டுக்கு. ஆனால் 4 பேர் வந்து இந்த ரவுண்ட் அடித்து வந்துடணுமா. ஸோ நீங்கள் பாதி தூரம் வந்தாலே இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுது. இதோட டெப்த்து வந்துலாம் பார்த்திங்கன்னா 130 ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரில. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு பாட்டு தானே ஞாபகம் வருது. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். காய்ஸ் நம்ம வந்து வயநாடுலேருந்து கிளம்பிட்டோம். நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம லீவ் வந்து நிறையா கிடைக்காதனால நாங்கள் இன்றைக்கே வந்து ஊட்டி கிளம்பிட்டோம். ஸோ ஊட்டியில் வந்து நிறையா ஃபன் இருக்குது காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இருக்குது. ஸோ கைஸ் வயநாடு, கூடலூர், ஊட்டி அந்த வழியாக போனீங்கன்னா அந்த டீ தோட்டம் வந்து நிறையா இருக்குது கைஸ். அந்த வால்பாறையில் இருக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வழியில் போனீங்கன்னா நிறையா சீனிக்கான பிளேஸ்லாம் இருக்கும் போல். ஆனால் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். ஸோ இந்த வழி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வயநாடு டு ஊட்டி. ஒரே மாதிரி 6 செம்மையாக இருக்குது. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஒரு டான்ஸர் இருக்கார் கைஸ். அவர் ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்று பாருங்கள், அப்படியே அவருடைய இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன் என் கடு முகம், காயும் ரத்தம் கொதித்திடும், வேகம் எடுக்கிறேன் பணிந்து நடக்கும், அடிமையில்லை தன் மானமே பலம், இதயம் மறைக்கும் முடைகளில்லை நிர்வாணமாய் மனம். போடா போடா என்னை கட்டும் விலங்கில்லை, ஓ போடா போடா எனக்கென்ன பயமில்லை, ஓ எரிகின்ற கோபங்கள் எரிபொருள் தரும், என் நரம்புகள் சுருட்டிட சக்கரம் வரும், போயன தீமன மறிகுறி தரும், என் வாகன வேகத்தில் சூரியன் விழும்.
ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊசி மலைன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். சன்செட் பார்க்குறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது கைஸ், இது கூட வாங்க. காய்ஸ், ஊட்டி கிளைமேட் எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நைட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் செம்மையாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிளிப்பு நான் வந்து சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் காய்ஸ். ஒன்றும் இல்லை, அப்புறமா வண்டியை நீங்கள் தான் தள்ளணும். சூப்பர்ரா. ஊட்டியில் நம்ம எங்கே வந்து போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொட்டப்பேட்டை தான் போக போகிறோம். இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக் அது தான். ஸோ நம்ம அங்கே போக போகிறோம். இல்லை இல்லை ஃப்ரீ. எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? 3. இருக்குப்பா. தொட்டப்பேட்டா வெல்கம்ஸ் யூ. எஸ், Keep all your game, highs and lows, highs and lows. It's all the same, highs and lows, highs and lows. Keep all your game, highs and lows, highs and lows. It's all the same, highs and lows, highs and lows. தொட்டப்பேட்டா இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட் பீக் இது தான். ஸோ இதோட ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 8652 ஃபீட் ஏதோ வரும். கிட்டத்தட்ட ஒரு 2500 மீட்டர்ஸ் இருக்குமா. கண்டிப்பாக ஊட்டி வந்தால் இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. இது என்னதுண்ணா? இது பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஜிப்லைன் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து போகிறேன். இந்த அட்வென்ச்சர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேறு எதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்த்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு காட்டுறேன் காய்ஸ். இதுக்கு வந்து இந்த ஜிப்லைனில் போகிறதுக்கு வந்து வெயிட் லிமிட் இருக்குது போல். ஏதோ 90 kgக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் போக முடியும்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ், நல்ல போனால் தெரியல. அப்படிலாம் எடுக்க முடியாது. என்னடா ஓ மை காட். ஏய் இரா பயமா இருக்கு.
அது எடுத்துட்டு போ. ஸோ கைஸ் வந்துட்டோம். பயமே இல்லை, ஆனால் கண்டுக்காக சொல்கிறேன், நல்லா பயமாக இருந்துச்சு. போயிட்டு உயிரோட இருந்தா திரும்பி வரேன். வாவ், செம்மையாக இருக்குதா. மை காட், பிரச்சனை இல்லை, இடிக்குது. போகும்போது கை விட்டோம். ஓகே, ஃபோட்டோ நகர்ந்து காலத்து போய் ஒரு பட்டம் எவ்வளோண்ணா? சின்னது ஒன்று 150 வரும், பெருசு 200 வரும். இதே சின்னது அப்படி அந்த ஃப்ரேம். ஆனால் இதே டாக்குமெண்ட்டாக தெரியுங்களா? அதாவது ஃபோட்டோ ஃபோனில் ஏற்றி வாட்ஸ்அப்பில் நார்மல் தான் இருக்கும். நார்மல் நல்ல கிளாரிட்டியில் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ கைஸ் கிளம்பியாச்சு ஊட்டியிலேருந்து. மணி வந்து 1:30 ஆகுது. எஸ். ஸோ கைஸ் பார்ப்போம். டைம் ஃபார் தி ஸோ கைஸ் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ கோட்டகிரி வழியாக வந்து போக போகிறோம். அந்த ஜிப்லைன் வந்து பார்த்துருப்பீங்க, அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் வந்து பேசுங்க கைஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. ஸோ கைஸ் நம்ம வந்து மலையை விட்டு இறங்கியாச்சு. இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு தான் போக போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இருக்குது, வந்து பாருங்களேன், வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ், எண்டு வரைக்கும் பாருங்கள். எல்லாம் போடு பெண்டு போடு. போயிட்டான் ப்ரோ அவன். வேற லெவல். கடாய் சாக்கட்டில் சட்டாய் வடிவல் என்ன டுப்பாய் கைய விட்டா டப்பாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பாவா நீ அறாய் மட்டமான எல்லோ பைய வாங்க மாடி கல்லாய் இடி கம்பாவா மச்சானி தம்பா. பேசுறப்ப உனக்கு வேடிக்கை